ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 210 ரூபாய்க்கு நம்ம காய்கறி வாங்கி எப்படி சமையல் செய்கிறோம், என்னென்ன நாள் என்னென்ன சமையல் செய்யலாம். 210 ரூபாவே நான் 2 வாரத்துக்கும் ஒரு சில டைமில் சமாளிச்சுப்பேன். அது எப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். வெங்காயம் 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, கேரட்டு, காலிஃப்ளவரு, கோவக்காய், கத்திரிக்காய், புதினா, பச்சை மிளகாய், முருங்கைக்காய், இந்த 9 பொருளும் வாங்கியிருக்கோம் 210 ரூபாய்க்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, இந்த 10 பொருட்கள் நம்ம வாங்கியிருக்கோம். காலிஃப்ளவர் சின்னது, கத்திரிக்காய், பச்சை மிளகா, முருங்கைக்காய், கொத்தமல்லி, புதினா, கோவக்காய், கேரட்டு, வெங்காயம். போன வாட்டி வாங்கினது 2 உருளைக்கிழங்கு மிச்சம் ஆயிருக்கு. அது குருமா செஞ்சுக்கலாம். பீட்ரூட் மிச்சம் ஆயிருக்கு. அது இன்னைக்கு ஜனவரி 5ஆம் தேதி என் பையனுக்காக சாப்பாட்டுக்காக பொரியல் மாதிரி செஞ்சிடலாம். அப்போ அவனுக்கு சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா பீட்ரூட் சாதம் அவருக்கு ரெடி. இந்த வாரம் நம்ம என்ன சமைச்சிருக்கோம், ஜனவரி 5லேருந்து 7 வரையும் சமைக்க போகிறோம் அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன் வாங்க. ஜனவரி 1ஆம் தேதி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் கோவிலுக்கு எல்லா கோவிலுக்கும் போயிருந்தோம், அங்கேயே சாப்பிட்டுட்டோம். மத்தியானத்துக்கு பருப்பு குழம்பு, முருங்கைக்காய் கீரை பொரியல் தான் சமைச்சிருந்தோம். நைட்டுக்கு பருப்பு குழம்பு மிச்சம் ஆயிருந்துச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா தோசை முடிச்சிட்டோம் நாங்கள். ஜனவரி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 50 ரூபாய்க்கு எறா வாங்கி என் ஹஸ்பண்ட் மீன் பிடிச்சிப்பாங்க. அந்த மாதிரி மீன் குழம்பு அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருந்தோம். நைட்டுக்கு மீன் குழம்பு வச்சு தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். செவ்வாய்க்கிழமை. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த மீன் கொஞ்சம் இருந்துச்சு. அதை அப்பா என் ஹஸ்பண்டுக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம். நாங்கள் ரசத்துக்கு ஃபிஷ் ஃப்ரை ப்ளஸ் ரசத்துக்கு நானும் என் பையன் சாப்பிட மாட்டோன்றதுக்காக எக் பொடி மாஸ் பண்ணிக்கிட்டோம். புதன்கிழமை. ஜனவரி தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா வெஜ் ரைஸ். ஏன்னா ஃபிஷ் குழம்பு கொஞ்சம் ஃபிஷ் இருந்துச்சு, அதனால் என் ஹஸ்பண்டுக்கும் அப்பாவுக்கும் ஃபிஷ் குழம்பு வச்சுருந்தோம். நான் அம்மா என் பையனுக்கு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுட்டேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் குழம்பு இருந்துச்சு, நாங்கள் சாப்பிட மாட்டோன்றதுக்காக தோசை சட்னி பண்ணிக்கிட்டோம். ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிற டைம்லேயே, அதனால் வடைக்கறி இட்லி செஞ்சுக்கிட்டோம். அப்படி இல்லை மற்ற நாள் இந்த 3 நாள் என்ன போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால், இன்னொன்று கஞ்சி, சத்து மாவு கஞ்சி, சத்து மாவு கொழுக்கட்டை, இந்த மாதிரி பிரெட் ரோஸ்ட், இந்த 3 தான் இந்த 3 நாள் போச்சு. இன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் கிரேவி பண்ணிவிட்டு நைட்டுக்கு சப்பாத்தி, 2 வேலையும் முடிஞ்சிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே. நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார், கோவக்காய் பொரியல். சண்டே பார்த்தீங்கன்னா ஆட்டு தலை தான் வாங்க போகிறோம். அம்மா ஒரு 2 மாதமாக கேட்டுட்டு இருந்தாங்க, இன்னும் வாங்கலை. இந்த சண்டே தான் வாங்க போகிறோம். ஏன்னா சேலரி வர ஃபஸ்ட்டு டைம் இல்லையா, அந்த மந்த் இருக்குல்ல, அதனால் கண்டிப்பாக வாங்கிடுவோம். எக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 வாங்கி வச்சுப்போம். சண்டே 10 எக்கு 70 ருபீஸில் அந்த மாதிரி வாங்கி வச்சுப்போம். 1/2 கிலோ சிக்கன் காலையிலக்கு டிஃபனுக்கு இட்லிக்காக. மொத்தம் சாட்டர்டே வரையும் நமக்கு எவ்வளோ ஆகும், ஆட்டுத்தலை 350 ரூபா, எக்கு சிக்கன் 120 ரூபா, எக்கு 70 ரூபா, மொத்தம் 540 ரூபா ஒரு வாரத்துலேயே முடிஞ்சிடுது. அடுத்த வாரத்துலேருந்து நம்ம வாங்க மட்டும் கொஞ்சம் கம்மிப்படுத்திடுவோம். ஏன்னா அடுத்த வாரம்லாம் அம்மா அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க சாமி கும்பிட்றதுக்காக. அதுக்காக தான் இந்த வாரமே நாங்கள் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இருக்கோம். இந்த வாரம்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக முட்டை, ரசம் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை ஒரு 1/2 கிலோ மட்டன் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. இதில் இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் மிச்சம் ஆகிடும். அதெல்லாம் அப்படி மிச்சம் ஆகிடுச்சு, கண்டிப்பாக மிச்சம் ஆகும். அப்போ நான் என்ன சொல்வேன், ஒரு நாள் கேரட் ரைஸு, தேங்காய் பால் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸாக செஞ்சு முடிச்சிருவோம். இது காலி ஆகிற வரையும் இந்த காய்கறி தான். இந்த வாரத்துக்கான பிளான் சொல்லிட்டேன். அடுத்த வாரத்துக்கு என்ன அப்படின்றதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடேன்றதால வடைக்கறி இட்லி செஞ்சாச்சு. காலையில் 6 மணிக்கே காலிஃப்ளவர் கிரேவி மத்தியானத்துக்கு பண்ணிவிட்டு ப்ளஸ் என் பையனுக்கு 2 பீட்ரூட் போன வாரத்தில் மிச்சம் ஆகிட்டுருக்கு. அந்த பீட்ரூட் சாதம் செஞ்சு அவருக்கு கொடுத்துடணும் இன்றைக்கி. ப்ளஸ் நைட்டுக்கு சப்பாத்தி. அவ்வளோதான் இன்றைக்கி ஃப்ரைடேக்கு. சாம்பார் வச்சோன்னா கண்டிப்பாக 3 வேளையும் சாம்பார் தான். மத்தியானத்துக்கு கோவக்காய் பொரியல். இந்த சண்டே தான் கொஞ்சம் ஹெவியாக போகுது. நெக்ஸ்ட்டு சண்டே எல்லாம் இருக்காது, ஏன்னா வீட்டில் யாரும் அவ்வளோவா இருக்க மாட்டோம். அதனால் நெக்ஸ்ட்டு சண்டே நானும் என் பையன்றதால மோஸ்ட்டாக ரசம் வச்சு எக்கு வச்சு சாப்பிட்ருவோம். இதுதான் நம்ம 210 ரூபாவோட காய்கறி இந்த வாரத்துக்கான. நீங்கள் என்னென்ன வாங்கியிருந்தீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.